நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவனிடம் 2 மாடுகள் மட்டும்தான் இருந்தன. அதில் கிடைக்கும் பாலில் தான் அவனது வருமானம். மனைவி குழந்தைகளுடன் மிகவும் வறுமையில் வாடினான் அவன். ஒரு முறை அந்த ஊருக்கு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று எல்லோரும் பேசிக்கொண்டனர். அவனும் தன்னுடைய நிலையை அவரிடம் கூறி ஏதாவது உதவி பெறலாம் என்று அவரிடம் போய் நிலைமையை சொன்னான். அவரும் இன்று முதல் உன் வாழ்க்கை உயரும் என்று ஆசி கூறினார் அந்த ஞானி. அன்று முதல் மாடுகள் அதிகமான பாலை கொடுத்தன. எப்படி நடந்தது என்று தெரியாதபடி வருமானம் பெருகியது. 2 மாடுகள் 4 போனது. 4 மாடுகள் 8 போனது. இப்போது அவனிடம் 30 மாடுகள் இருக்கின்றன. சிறிய கூரை வீடு இப்பொழுது பெரிய காரை வீடு ஆனது. திருமண இடமெல்லாம் செல்வ செழிப்பு. நிற்கவும் நேரமில்லை. ஆண்டிகள் ஓடின. மீண்டும் அதே ஞானி அந்த ஊருக்கு வந்தார். தான் ஆசீர்வாத மனிதன் இன்று பெரிய செல்வந்தனா ஆகிவிட்டான் என்று கேள்விப்பட்டார். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அந்த ஞானி. அவன் அவரை தேடி வருவான் என்று எதிர்பார்த்தார் ஞானி. ஆனால் 2-3 நாட்கள் ஆகியும் அவன் வரவே இல்லை. மனதில் அவருக்கு ஒரு சிறிய வருத்தம் இருந்தாலும் அவரே நேராக அவன் வீட்டுக்கு போனார். அவர் சென்ற நேரத்தில் அவன் மாடுகளை குளிப்பாட்டி கொண்டு இருந்தான். அவனது மனைவி ஞானியை வரவேற்று அமர வைத்துவிட்டு அவரது வருகையை கணவனிடம் தெரிவித்தாள். அவனும் கொஞ்ச நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு வந்துவிடுவதாக சொல்லி அனுப்பினான். அவன் ஞானிக்கு வந்தது பாருங்கள் கோபம். காசு பணம் வந்ததும் பழசை எல்லாம் மறந்து போய்விட்டாயே, நன்றி கெட்டவனே. இனி உன்னிடம் இத்தனை மாடுகள் இருக்காது. பழையபடி 2 மாடு தான் இனி எப்போதும் உனக்கு இருக்கும். சபித்துவிட்டு வேகமாக சென்று விட்டார் அந்த ஞானி. அவர் பேசியதையெல்லாம் அவன் காதில் விழ பதறி எடுத்து ஓடி வந்தான் அவன். அவர் இப்படி குவித்து கொள்வார் என்று அவன் நினைக்கவே இல்லை. அவரை தேடி ஓடினான். ஆனால் அவர் எங்கு தேடியும் கிடைக்கவே இல்லை. சோர்ந்து போய் வீடு திரும்பினான் அவன். கொல்லைப்புறத்தில் அவர் சபித்தபடியே 2 மாடுகள் தான் தலையில் அடித்து கொண்டு அழுதான் அவன். என் அலட்சியத்தில் எல்லாம் போச்சே, இனி பழையபடி வறுமையில் கஷ்டப்பட போகிறோமே என்று புலம்பினான் அவன். அவன் மனைவி அவன் அருகில் வந்து சொன்னாள், இந்த 2 மாட்டையும் இப்போவே சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுங்க என்று சொன்னாள் மனைவி. அவனுக்கு மேலும் குழப்பம் வந்தது. மாட்டை விற்றுட்டு வருமானத்துக்கு என்ன செய்ய? இதை தவிர வேறு எந்த தொழிலும் எனக்கு தெரியாதே என்றான் கணவன். மனைவி மறுபடியும் மாடுகளை விற்க வலியுறுத்தினாள். சரிப்போ, நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு இருந்த 2 மாட்டுகளையும் ஓட்டிக்கொண்டு சந்தைக்கு கிளம்பினான் அவன். நன்றாக வளர்க்கப்பட்ட மாடுகள் என்பதால் உடனே நல்ல விலைக்கு விற்பனையானது. மனது கணக்க கண்களில் கண்ணீருடன் வீடு வந்து சேர்ந்தான். அவனது மனைவியோ முக நிறைந்த புன்னகையோடு அவனை வரவேற்றாள். அவனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. அவளாகவே சொன்னாள், கொஞ்சம் குள்ளப்புறத்தில் போய் பாருங்களே என்றாள் மனைவி. போய் பார்த்தான். அவன் கண்களே அவனாலே நம்ப முடியவில்லை. அங்கே வேறு 2 புதிய மாடுகள் இருந்தன. கேள்வியுடன் மனைவியை முகத்தை ஏறிட்டான். மனைவி சொன்னாள், எப்பவும் உங்ககிட்ட 2 மாடு தான் இருக்குங்கிறது சாபம். அப்போது நீங்கள் 2 மாட்டையும் விற்றாலும் அதே இடத்துக்கு 2 மாடு வந்துடும் இல்லையா என்று சொன்னாள் மனைவி. அவனுக்கு அவள் சொன்னது அப்போதுதான் புரிந்தது. புத்தியுள்ள பெண்ணை மனைவியாக அடைந்தவன் பாக்கியவான் என்பது புரிந்தது அவனுக்கு. அன்று முதல் தினமும் 2 மாடுகளை விற்க ஆரம்பித்தான். முன்பை விட பெரிய பணக்காரனாக ஆனான் அவன். சில நேரத்தில் நாம் தடுமாறும் போது தாங்கி பிடிப்போல்தான் மனைவிதான். உரிய நேரத்தில் சொல்லும் அறிவுரையை இவளுக்கு என்ன தெரியும் என்று உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். வாழும் வாழ்க்கையில் விட்டு கொடுத்தாலே உயர்வை தரும். சிறு விஷயத்தை கூட பூதகரமாக பார்க்காதீர்கள். விட்டு கொடுத்தவன் கெட்டு போவது என்றுமே இல்லை. குணவதியின் கரம் பிடித்த எல்லோருமே கோடீஸ்வரர்கள் தான். பெண்கள் குணவதியாக இருக்க ஆண்களும் ஒரு காரணம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.